பிறந்த நாளை கொண்டாடுகிற அருமையான பிள்ளைகளுக்காக, பிரதர் ஆனந்தராஜுக்காக, அருமையான மகன் ஜான் தாமஸுக்காக, பிளஸ்வினுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த குடும்பங்களை, பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நல்ல ஞானத்தினாலும் அறிவினாலும் பலத்தினாலும் கர்த்தர் நிரப்புவீராக. ஆனந்தராஜனுடைய கையின் பிரயாசங்கள், அவனுடைய சந்ததி பெருக்கங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுங்க. ஆண்டவரே, ஜான் தாமஸுக்கு நல்ல ஞானத்தையும் பலத்தையும் அறிவையும் கொடுத்து அந்த மகன் கர்த்தருக்குரிய வகையில் விருத்தி அடைய கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே ஆண்டவரே, பிளஸ்வினையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அந்த மகனை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உன்னத தேவனுடைய கரம் அந்த பிள்ளைகள் மீது இருப்பதாக. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். மழை நமக்கு இடைஞ்சலா இருக்கக்கூடாது, வெயிலும் நமக்கு இடைஞ்சலா இருக்கக்கூடாது. இதை காட்டிலும் பெரிய சாத்தான் நமக்கு இடைஞ்சலா இருப்பான். அதை யாரும் பெருசா என்ன செய்யற கிடையாது, எடுக்கிற கிடையாது. மழை பெஞ்சா கோயிலுக்கு என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். வெயில் அடித்தாலும் கோயிலுக்கு என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். இப்போ ஃபேஷன் எப்படி தெரியுமா? ஒரு சர்ச்சுக்கு போகணும்னு சொன்னால் ஏசி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஏசி வசதி இருக்கா, நல்ல வசதியாக இருக்குமா போனால் அப்படின்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்த்தா சபைக்கு வராங்க. எல்லாவற்றுக்கும் மேலே அங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே கிடையாது. சபை கண்டிஷன் எப்படி இருக்குது, சபை அழகாக இருக்கா, ஆராதனை எப்படி இருக்குது, எவ்வளோ மியூசிக் இருக்குது, அப்போனா நல்லா இருக்குமா, அப்படி தான் நினைக்கிறாங்க. நம்ம தயவு செய்து அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம அதிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம ஆண்டவர் தனியாக அழைத்து கொண்டு இருக்கிறார். எப்பவுமே நடிச்சிருங்க, நிறைய மியூசிக், நிறைய கூட்டம், அப்படி இருக்கிற இடத்துல தான் கடவுள் இருக்கிறாரு அப்படிங்கிற எண்ணங்கள் என்ன செய்யணும், மாற்றப்படணும். எந்த இடத்துல இருந்து நீங்க இயேசு நாமத்தை சொல்றீங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் அற்புதம் செய்வார். பவுல் அப்போஸ்தலனுடைய ஊழியங்கள்லாம் பாருங்க, பெரிய பெரிய கூட்டங்களே கிடையாது. மரத்தடியில் நின்று பேசினாரு, தோல் பதனிட்டு வீட்டுல இருந்து வேலை செஞ்சுக்கிட்டே பேசினாரு, சபையில வாசல்ல நின்று தான் என்ன செஞ்சுட்டு இருந்தாரு, பேசிட்டு இருந்தாரு. ஆனா அவருக்கு எதிர்ப்பான கூட்டம், பல ஆயிரக்கணக்கான மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. 2 பேருக்கு அவர் காஸ்பல் சொன்னாரு, 2000 பேர் அவரை எதிர்த்து நின்னாங்கன்னா அந்த 2 பேருக்கு சொன்ன காஸ்பல் 2000 பேர் இதயத்தை என்ன செய்து அசைக்கிற அளவுக்கு வல்லமை உள்ளதா இருந்தது. அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இயேசுவின் நாமம் இந்தியாவே அசைக்க முடியும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வல்லமைகள் நமக்கு இருக்கிறது. நாம் யாவரும் எழுந்திருந்து கர்த்தருடைய நாமத்தை துதிக்க போகிறோம். யெகோவா தேவனாகிய கர்த்தருக்கு நிறைய நாமங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த எல்லா நாமமும் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு நாமத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அந்த எல்லாத்துக்கும் முக்கியத்துவமான நாமம் இயேசுவின் நாமமே. ஹல்லேலூயா. நாம் உற்சாகமாக யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன், என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 நாம் கைத்தட்டி பாடிடுவேன் என்று பக்தன் படிக்கிறோம். நம்ம சந்தோஷமா எழுந்து நின்று கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். எதை சொல்லி பாடிடுவேன், என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் கட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன், என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் கட்டி பாடிடுவேன். Yehovah Shalom, Yehovah Shammah, Yehovah Ruah, Yehovah Rapha, Yehovah Shalom, Yehovah Shammah, Yehovah Ruah, Yehovah Rapha. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன், என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரத்தி பாடிடுவேன். எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா.
தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரத்தட்டி பாடிடுவே. எல்ஷடாயும் நீங்க நாங்க சர்வவல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க நாங்க உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல்ஷடாயும் நீங்க நாங்க சர்வவல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க நாங்க உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் கட்டி பாடிடுவே. எலோகிமும் நீங்க நாங்க எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க நாங்க மண்ணில் வந்த தேவன் நீங்க என்றும் என்றும் பாடுவீங்க. எலோகிமும் நீங்க நாங்க எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க நாங்க மண்ணில் வந்த தேவன் நீங்க இன்றும் என்றும் பாடுவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு, யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா. Once again, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ஷம்மா. யெகோவா தேவனுக்கு, யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. நம்மை பாடின யெகோவா தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். அவருக்கு நிறைய நாமங்கள் இருக்கிறது. எல் ஷடாய், எல் ரோயி, எபினேசர், இதுவரை உதவி செய்தவர், என்னை காண்கிறவர், எல்லாவற்றிலும் வல்லவர். அன்று ஆகார் சொன்னா, என்னை காண்கிற தேவன், நீர் என்னை காண்கிற தேவன். இக்கட்டான சூழ்நிலையில, தள்ளப்பட்ட நிலையில அந்த மகள் பரிதாபமாய் சொன்னான், கெஞ்சினா, அழுதா. ஆண்டவருடைய சத்தத்திற்கு பதில் கொடுத்தார். அவளை கண்டு கொண்டார். அவரே தேடி வந்து, ஆகாரே, உனக்கு இங்க என்ன காரியம்? நீ ஏன் கிடந்து கஷ்டப்படுற? உன் வீட்டுக்கு சமாதானமா திரும்பி போ. ஆண்டவர் சொன்னார், நீர் என்னை காண்கிற தேவன். இன்னைக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்கள், தோல்விகள் மத்தியில் இந்த இடத்திற்கு வந்திருக்கலாம்.
ஆனா ஆண்டவர் உங்களை காண்கிற தேவனா இருக்கிறார். உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையை, உங்கள் தொழிலை, உங்கள் தேவைகளை எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஏற்ற நேரத்தில் அதை செய்வார். யெகோவா தேவனே நாம் துதிக்க போகிறோம். யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே. 41வது பாடல். யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. உற்சாகமான பாடல். நல்ல ஒருவனதாய் கரங்களை தட்டி படிப்போம். யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. எல்ரோயி, எல்ரோயி, என்னை காண்பவரே. எல்ரோயி, எல்ரோயி, என்னை காண்பவரே. யெகோவா தேவனே, சந்தோஷமா, உற்சாகமா, யெகோவா முழு பலத்தோடு, முழு ஆவியோடு, யெகோவா முழு மனத்தோடு ஆண்டவரை தேடுவோம். யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. எபினேசர், எபினேசர், இதுவரை உதவினீரே. எபினேசர், எபினேசர், இதுவரை உதவினீரே. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. எபினேசர், எபினேசர், இதுவரை உதவினீரே. எபினேசர், எபினேசர், இதுவரை உதவினீரே. யெகோவா தேவனே, எல்லாரும் சேர்ந்து யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. எல்ரோயி, எல்ரோயி, என்னை காண்பவரே. எல்ரோயி,
அவர் அக்கினிமயமானவர், அதிசயமானவர், நன்மைகளை செய்கிறவர். அவரை துதிக்கிறவர்களை, அவரை பாடுகிறவர்களை, அவரை நோக்கி பார்க்கிறவர்களை, அவர்கள் மீது கண்ணோக்கமாய் இருக்கிறவர்களை, ஆண்டவரை தேடுகிறவர்களை, எந்த சூழ்நிலையிலும், எந்த காலத்திலும், எந்த நேரத்திலும் ஆண்டவரை துதிக்கிறவர்களை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அதனால் தான் பக்தன் பாடினான், எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் சொன்னா. அவர்தான் நமக்கு தாய்மானவர், அவர்தான் நமக்கு தந்தையானவர், அவரை தான் நம் ராஜாதி ராஜனானவர், ஜோதியில் ஜோதியானவர், மகத்துவம் உள்ளவர். துதிங்க, வாயை மூடிக்கிட்டு இருக்காதீங்க. கொஞ்ச நேரம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை போற்றுகிறேன் சொல்லி சந்தோஷமா சந்தோஷமா உற்சாகமா எல்லாருக்கும் தெரிந்தது தான். எந்த காலத்தில் துதிப்பேன், நான் மரணம் வந்தாலும் துதிப்பேன், வாழ்வாய் இருந்தாலும் துதிப்பேன், வாழ்க்கை இழந்தாலும் துதிப்பேன், என் கைகளில் உள்ளது இருந்தாலும் துதிப்பேன், இருக்கிறது இழந்து போனாலும் துதிப்பேன், எனக்கு வர வேண்டியது வந்தாலும் துதிப்பேன், வராம போனாலும் துதிப்பேன். உண்மை துதிக்கும் போது எனக்கு வராததுக்கு பதிலாக, எனக்கு கிடைக்காததுக்கு பதிலாக ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை நீர் எனக்கு வைத்திருப்பீர். இதுவரைக்கும் எனக்கு கிடைக்கல, இதுவரைக்கும் எனக்கு நன்மை கிடைக்கல, அப்படின்னாலும் உண்மை துதிப்பேன். என்ன பெரிய நன்மையை நீர் எனக்கு வைத்திருக்கிறீரப்பா. ஆண்டவரை துதிப்போமா, கைகளை தட்டி உற்சாகமாக. நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. தேவனும் நீரே, ஜீவனும் நீரே, ராஜராஜனும் என் சர்வமும் நீரே. தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனும் என் சர்வமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் இயேசு நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளை குறித்ததான திட்டங்கள் எங்களிடத்தில் எதுவுமே கிடையாது. இந்த நாள் ஒரு விசேஷமான நாளுங்கிறது நாங்கள் மறந்தே போயிட்டோம். சொல்லப்போனா இந்த ஆலயம் கட்டப்பட்டு 5 வருடங்கள் ஆரம்பமாகிறதுங்கிறது முதல்ல ஞாபகம் இல்லை. திடீர்னு தான் ஒரு நாள் நினைச்சோம், என்ன பண்றதுன்னே தெரியலையே அப்படின்ட்டு. உண்மையிலே கொஞ்சம் ஃபைனான்ஸ் டைட்டான நேரம் தான் எங்களுக்கு. ஆனால் கர்த்தருடைய கிருபையினால அருமையான எங்களுடைய ஸ்மைலியுடைய ஹஸ்பண்ட், என்னுடைய மருமகன், அவங்கள்ட்ட பேசிட்டு இது போடனா எவ்வளோ வரும், இது போடனா எவ்வளோ வரும்ன்ட்டு. மாமா நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, அந்த செலவை நான் எடுத்துக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. கடந்த மாதமும் அப்படித்தான் இதனுடைய பொறுப்பை சுசிலா பாஸ்கரமா குடும்பம் அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. அப்போ ஆண்டவர் எவ்வளவு நேர்த்தியா செய்யறாரு பாருங்களேன். அப்ப யோசிப்பேன், ஆண்டவர் இந்த கூட்டத்தை அங்கீகரித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க வருகிறவர்களை வெறுமையா என்ன செய்யக்கூடாது, அனுப்பக்கூடாது. நாங்க நினைச்சா ஒரு சாம்பார் சாதம் தான் போடுவோம், ஆண்டவர் பிரியாணியே கொடுத்துட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த அந்த இந்த காரியங்களுக்காக ஜெபித்த எல்லா குடும்பங்களையும் நம்ம ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணணும். சுசில பாஸ்கரமா அதுக்காக சொர்க்கமா ஜெபம் பண்ணணும். நம்ம மட்டும் இல்லை, நமக்கு பாளையங்கோட்டையிலிருந்து அருமையா அந்தமானிலிருந்து இப்படி எல்லா இடங்களிலிருந்தும் ஆண்டவர் நமக்கு உதவிகளை அனுப்பிட்டே இருந்தாரு.
தடங்கள் இல்லாத ஒரு கட்டுமான பணி இந்த இடத்துல நடந்தது. உண்மையிலே அந்த நேரத்தில் எங்களோடு இருந்த சசிகுமார் பாஸ்டர் ஐயா நல்ல எங்களோட ஜெபத்தில் எங்களுக்கும் நல்ல ஆதரவாக இருந்தாங்க. அவங்களுக்கும் குடும்பத்தாரை நாங்கள் நினைக்கிறோம். ஒருவேளை இந்த கூட்டத்துக்கு வர முடியாமல் போனவங்க கூட நிறைய பேர் உதவி செஞ்சவங்க வெளியே இருக்காங்க. இந்த ஏலிம் ஜெப வீட்டினுடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பறிக்க பறிக்க குறையாத பேரிச்சம் பழங்கள், குடிக்க குடிக்க எடுக்க எடுக்க குறையாத தண்ணீர். அதே போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆத்தும ஆகாரம் எடுக்க எடுக்க குறையாத பேரிச்சம்பழங்களின் ஆசீர்வாதமும் ஜீவ தண்ணீரின் ஆசீர்வாதத்தையும் இந்த ஆலயத்திற்காக உழைத்த கொடுத்த கரங்களுக்காக இன்னும் கொடுத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கணும். அது மாத்திரமல்ல, அருமையான கீபோர்டு வாசிக்கிற மகளை நாங்கள் நன்றியோடு இந்த குடும்பத்தாரை நினைக்கிறோம். வந்ததிலிருந்து அந்த பொறுப்பை எடுத்ததிலிருந்து எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த பிள்ளைகள் சந்தோஷமாக குடும்பமாய் வந்திருந்து எங்களோடு ஐக்கியமாக இருந்து இந்த ஊழியத்தை செய்கிறாங்க. அல்லேலூயா. அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்கள். கரங்களை தட்டி நாம் அவர்களுக்கு பாராட்டுகளை நாம் தெரிவித்துக் கொள்ளலாம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். அதே போன்று ஒவ்வொரு கூட்டங்களிலும் எங்களோடு கலந்து கொண்டிருக்கிற ஈசே திருச்சபையினுடைய அருமையான சகோதர சகோதரிகள், ஜெம்ஸ் சபையை சேர்ந்தவங்க, ஏஜி சபையை சேர்ந்தவங்க, சபை பாகுபாடு இல்லாமல் வந்திருக்கிற எல்லா மக்களுக்காக, கத்தோலிக்க திருச்சபை மக்களுக்காக, இந்து பிள்ளைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக நாம் கர்த்தரை சோதரிப்போம். இந்த நாளிலே செய்திக்கு முன்பதாக கர்த்தர் இவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்க முடியும் ஜெபிக்கணும். ஏன்னா இந்த ஏலிம் ஜெப வீடு வீட்டில் வச்சு ஆரம்பிக்கும் போது சுசலாக்காவும் என்னோட மனைவியும் இன்னொரு ஆர்சிக்காரங்களும் சேர்ந்து ஆரம்பித்தாங்க. இந்த அளவுக்கு இது வளரும் நாங்கள் கனவுல கூட என்ன செய்யலை, நினைக்கல. தேவன் செய்ய நினைத்ததை தடை செய்ய ஒருவராலும் முடியாது. எனவே இந்த காரியத்திற்காக இந்த மக்களை எல்லாம் ஆசீர்வதித்து அருமையான சுசிலா பாஸ்கரம் மச்சோம் சோத்திரங்கள் தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் 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 யா துதிக்கிறோம் யா துதிக்கிறோம் யா. ஹல்லேலூயா. உம்மை சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நன்றியோடு 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 உம்மை சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை சோத்திரிக்கிறோம் நாதா. ஐயா உமக்கு மகா பரிசுத்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. உம்மை சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் 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 சோத்திரிக்கிறோம் ஐயா. ஐயா இந்த மாதத்தின் இந்த கடைசி நாட்களில் இந்த உபாச ஜப வேலையில ஆண்டவரே நோக்கி பார்க்க முடியும் ஆண்டவரே. சிறு கூட்டமாக எங்களுக்கு நீ தந்த மகா பெரியக்காக ஆண்டவரே. ஐயா அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்தவர்களோ சிலர் என்று சொன்னமாய் கர்த்தாவே. ஐயா நாங்கள் சிலராக இந்த வேலையில் அப்பா அந்த பரிசுத்த பாதத்தில் அமர்ந்து இந்த பரிசுத்த முகத்தை நோக்க கர்த்தர் தந்த மகா பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி 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 அப்பா. அம்மை சோத்தரிக்கிறோம் ஐயா. ஐயா அம்மை துதிக்கிறோம் 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 ஐயா. தடைகளை நீக்கின தேவாதி தேவனுக்கு நன்றி. கிருபையா எங்களை கொண்டு வந்து சேர்த்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி சோத்திரம் 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 ஐயா. அப்பா துதிக்கிறோம் 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 ஐயா. நிமிஷம் வரையிலங்க தாவே இந்த உபாச ஜப வேலையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்தமைக்காக நன்றி அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக சோத்திரம் ஐயா. குடும்பங்களுக்காக சோத்திரம் ஐயா. ஆண்டவரே அவருடைய இருதயத்தின் ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், தேவைகள் கர்த்தாவே, பாரங்கள் ஆண்டவரே, வேதனைகள் கர்த்தாவே, எல்லாத்தையும் நீர் அறிந்தீரே தேவன் ஐயா. உம்முடைய சித்தம் இல்லாமல் நாங்கள் இடத்துல வரவில்லை ஆண்டவரே. சோத்திரிக்கிறோம் ஐயா. ஐயாமை துதிக்கிறோம் 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 ஐயா. தேவ ஆசீர்வாதம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கி ஏந்தி சுமந்து வழி நடத்த வேண்டுமாய் மன்றாடுகிறோம் சுவாமி. ஒரு விஷயங்களை தாழ்த்துகிறோம், குற்றங்கள் குறைகளை மன்னியும், எங்கள் ஜபங்களுக்கு பதில் தாரையா. அப்பா இந்த ஊழியக்கார குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை இந்த இடத்துல நீ தெரிந்து கொண்ட நோக்கத்துக்காக நன்றி அப்பா. கொண்டு வந்த தயவுக்காக நன்றி. ஊழியத்தின் பாதையில இந்த நிமிஷம் கர்த்தர் நடத்தின எல்லா விதமான அதிசயமான அற்புதமான வழிவாசலுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்முடைய பரிசுத்த முகத்தை நோக்கி பார்க்கிற இந்த பிள்ளைகளை விசேஷித்த வண்ணமா என் ஆண்டவர் ஆசீர்வாதத்தருள்வீராக ஆண்டவரே. சோத்திரிக்கிறோம் ஐயா. ஐயாவுடைய இருதயத்தின் வாஞ்சைகள் விருப்பங்களை ஆண்டவரே எதிர்பார்ப்புகளை கர்த்தர்தாமே நிமிஷமாக கர்த்தாவே என்ன தேவையோ உம்மை நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாய் அவர்களை வல்லமையாய் நீர் எடுத்து இந்த இடத்துல பயன்படுத்தி சகல நன்மையினால நிரப்பவன்மாக ஜெபிக்கிறோங்க தாவே. அப்பா சோத்திரம் 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 ஐயா. இன்னும் ஊழியத்தின் வாசலை விரிவாக்குங்க ஐயா. இந்த பகுதி மக்களை கண்டு ஆயத்தப்படுத்தக்க ஆதாயப்படுத்தத்தக்க கிருபைகளை பிள்ளைகளுக்கு இன்னும் அதிகமாய் தாங்கப்பா. எல்லா விதத்திலும் தாவே அப்பா அவர்கள் சிறுகணும், நீர் பெருகணும் ஆண்டவரே. சோத்திரம் உம்முடைய சித்தம் மாத்திரம் பிள்ளைகள் மூலியமாக நிறைவேறணும் ஆண்டவரே. சோத்திரிக்கிறேன் ஐயா. ஐயா ரட்சிக்கப்படாத இந்த பகுதி மக்கள் ரட்சிக்கப்படணுமே ஆண்டவர்.
ஆண்டவரே. ஐயா உம்முடைய ரட்சிப்பின் கரம் இந்த பகுதியில் நீட்டப்பட வேண்டுமே ராஜா. என் தேவனுடைய எழுப்புதல் இந்த பகுதியில் ஊற்றப்பட வேண்டுமே ஆண்டவரே. கர்த்தர் ஆவியானவர் இந்த பகுதியில் அசைவாட வேண்டுமாக ஜெபிக்கிற ஆண்டவரே. தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா ஆண்டவரே. துதிக்கிற அநேக தேவைகளப்பா ஆண்டவரே கர்த்தர் தாமே சந்திக்கணும். குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷத்தை தந்து இன்னும் ஆண்டவரே உற்சாகமாய் எந்த ஒரு மன சோர்வு இல்லாதபடிக்கு ஆண்டவரே அப்பா அவர்களை இன்னும் அதிகமாய் நம்முடைய ஊழியத்தை செய்யணும் ஆண்டவரே. சரீரங்களில் நல்ல சரீர சுகபலன் ஆரோக்கியத்தை தாங்க பலவீன கட்டுகளை ஆப்பீராகப்பா. உற்சாகமாய் உமக்கென்று கிருபை தாங்க ஆண்டவர். சோத்திரிக்கிறேன் ஐயா ஆண்டவரே. வேதனைகள் மாற்றுங்க ஆண்டவரே. நிறைவாயிருக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு காரணமும் ஆண்டவரே நீ சந்தித்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். வந்திருக்கிற குடும்பம் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே மை துதிக்கிறேன் ஐயா. பரலோக ஆசீர்வாதம் நிறைவாய் குடும்பங்களை கிடைக்கட்டும். பூலோக ஆசீர்வாதம் நிறைவாய் இருக்கட்டும். குறைகளை நீக்கி போட வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. சொத்திரிக்கிறேன் ஐயா. ஐயா துதிக்கிறேன் ஐயா. மறுபடியும் கர்த்தாவே இந்த இடம் நம்பத்தக்கதாக ஆத்துமாக்களை தாங்க ஐயா. வந்து ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் நிர்விசாரத்தோடு இருக்கிறார்கள் ஆண்டவரே. கர்த்தர் தாமே அந்த மக்களையும் ஆண்டவரே நீர் உற்சாகப்படுத்தி ஊக்குவித்து இன்னும் ஆண்டவரே ஒவ்வொரு குழுக்களிலும் கலந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் ஆண்டவரே. இந்த இடத்துல நாங்கள் ஆசீர்வாதம் பெற்று இதை விட்டு விலகக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரே கூடைகளை கலந்து கொண்டு ஆண்டோட நாமத்தை இன்னும் அதிகமாய் மகிமைப்படுத்தி இன்னும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் குடும்பங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே உதவி செய்யமாக ஜெபிக்கிறேங்க அப்பா. இந்த நாளின் ஆராதனை ஆசீர்வாதத்தை தாங்கப்பா ஆண்டவரே. ஜெபிக்கிற ஜபங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாங்க ஆண்டவர். பேசு வல்லமை இறங்க முடியாத ஜெபிக்கிறார் சோத்திரையா. நீர் மகன் மூலமாக நீங்க வெளிப்படுவீராக ஆண்டவரை சோத்திரிக்கிறேன். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யுங்க. துதிகான செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்லதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகள் என்னன்னா, நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே தோல்வி அடைந்தவர்களாய் நம்ம இருக்கிறோம். நிறைய விஷயங்களில் தோல்வி தான் நமக்கு என்ன செய்து கிடைக்குது. சில காரியங்களை ஜீரணிச்சுக்கிட்டுறோம். சரி அப்படிதான் அப்படி நினைச்சுக்கிட்டுறோம். ஆனால் சில காரியங்களை நம்மளால என்ன செய்ய முடியல, ஜீரணிக்க முடியல. தோல்விகள் மாத்திரமல்ல, பல விதத்தில் நமக்கு வருகிற நஷ்டங்கள், நிறைய நிந்தனைகள் நிறைய நமக்கு வருது, நிறைய போராட்டங்கள் வருது. ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தோட போராடிட்டு இருக்கிறதே நம்முடைய வாழ்க்கையா என்ன செய்து இருக்குது. அப்ப என்னைக்கு தான் நான் பரலோகத்தினுடைய பாதையில மோட்ச பிரயாணத்தை நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். இந்த மோட்ச பிரயாணமே இந்த துன்பத்தினுடைய வழிதான். இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்கணும். அப்ப அந்த இடுக்கனை கொடுக்கிற சாத்தான நான் மேற்கொண்டு போனாதான் நான் என்ன செய்ய முடியும், போக முடியும். ரேஸில் ஓடுற ரேஸில் அந்த தடை தாண்டுகிற ஓட்டம்னு ஒன்று இருக்கும். நிறைய தடைகள் இருக்கும். அதை தாண்டி குதிச்சு உள்ளெல்லாம் குனிஞ்சு என்ன செய்யணும், போனாதான் பரிசை நம்ம என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றான், நல்ல போராட்டம் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், எதை பெற்றுக்கொண்டேன், நீதியின் கிரீடத்தை நான் என்ன செய்து கொண்டேன், பெற்றுக்கொண்டேன். அப்ப பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்ம ஓடணும்னா நம்ம ஓட்டத்துக்கு தடையாக இருக்கிற தடைகளை கொண்டு வருகிறது யார்? அவனை நம்ம அதுதான் பைபிள் சாத்தான் அப்படின்னு சொல்லுது. நம்முடைய வாழ்க்கைங்கிறதே ஒரு யுத்தம் மாதிரிதான். ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஒரு யுத்தம் தான். உங்களுக்கு வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ ஒரு இது கன்ஃபார்மா தெரியுது, யுத்தம் ஒன்று நமக்கு என்ன செய்கிறது, இருக்கிறது. எல்லா நாளும் இந்த யுத்தம் நமக்கு என்ன செய்கிறது, இருக்கிறது. ஆனா வேதம் சொல்லுகிறது அந்த யுத்தம் பண்றது யாரு? வலு சர்ப்பம் நமக்கு எதிராக யுத்தம் பண்ணுகிறது. அது ஆதி ஆகமத்திலே நம்ம ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவானும் சந்தித்த அந்த சர்ப்பத்தினுடைய ஆவிகள் தான் இன்னைக்கு வரைக்கும் பலவேறு ரூபங்களை நம்மோடு என்ன செய்கிறது,
யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது. ஆனால் வேதம் அழகா சொல்லுகிறது, வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேல் தூதனும் அவனோடு சேர்ந்தவர்களும் என்ன செய்யறாங்க, யுத்தம் பண்ணிக்கிறாங்க. பைபிள் சொல்லுது, கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வார், யுத்தம் பண்ணுவார், நீங்க என்ன செய்வீங்க, சும்மா இருப்பீங்க. இப்போ நம்முடைய பிரச்சனைகளுக்காக, கஷ்டங்களுக்காக நம்ம யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய யுத்தம் முழங்கால் யுத்தம் மாத்திரமே. நாம் முழங்காலில் நின்றாலே நமக்காக அங்க தூதர்களை என்ன செய்வார், ஆண்டவர் யுத்த களத்திற்கு அனுப்பிடுவார். நம்ம ஜெபிக்காம, ஆண்டவரை துதிக்காம, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாம, அவரோடு ஐக்கியமா இல்லாம எனக்காக ஆண்டவர் யுத்தம் செய்வார் அப்படின்னு சொன்னா நிச்சயமா நீங்க சும்மா இருந்தா ஆண்டவர் அங்க என்ன செய்வாரு, சும்மா இருப்பார். ஆண்டவரை நம்ம என்ன செஞ்சிருக்கோமா, சும்மா இருக்க விடக்கூடாது. அப்படிதான் சீசர்கள் போட்ல போயிட்டு இருந்தாங்க, ஆண்டவர் தூங்கிட்டு இருந்தார், அவரை சும்மா இருக்க வச்சுட்டாங்க. இவங்களுடைய முயற்சி என்ன செய்யறாங்க, மேற்கொண்டு வேதம் சொல்லுகிறது ரொம்ப கஷ்டப்பட்டு தண்டு வலிக்கிறாங்க. ஆனா வல்லமை உள்ளவர் எங்க இருக்கிறாரு, அதே போட்ல தான் இருக்கிறாரு. கடலையும் ஆலைகளையும் அமர்த்தக்கூடிய ஆண்டவர் எங்க இருக்கிறார், அங்கே தான் இருக்கிறார். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவர் அதே போட்ல தான் இருக்கிறாரு, அவங்க கூட தான் இருக்கிறாரு. அவங்க என்ன செய்யல, எழுப்பல, ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யணும் ஒரு வார்த்தை கேட்கல. என்னால முடியும், நம்மால முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை. ஏன் இயேசு இங்க என்ன செய்கிறாரு, இருக்கிறார், ஆனால நான் எல்லாவற்றையும் என்ன செய்வேன் அப்படிங்கிற ஒரு அவங்க சுய நம்பிக்கையில போறாங்க. இயேசு அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. இயேசு நம்ம கூட இருந்தாலும், இயேசு நமக்குள்ளே வசித்தாலும் அந்த கிரியைகள் எல்லாம் யார் மூலமா தான் செய்யப்பட வேண்டும், இயேசுவின் மூலமா செய்யப்படணும், இயேசுவின் நாமத்தினால் செய்யப்படணும், கர்த்தருடைய வல்லமையினால் செய்யப்படணும். அப்படி செய்யப்படுகிற ஆசீர்வாதம் தான் நிலைத்து நிற்கும். அப்படி கிடைக்கிற ஆசீர்வாதம் தான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், சமாதானத்தை கொடுக்கும். இந்த யுத்தம் ஆரம்பமாயிற்று, அவங்க என்ன செய்ய முடியல, ஜெயம் கொள்ள முடியல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே அதிகாரத்துல 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். 8ஆம் வசனத்தை வாசித்து பாருமா. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிற்று. ரைட், யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. சாத்தானால என்ன செய்ய முடியல, நல்ல கவனிச்சுட்டு வாங்க. யாரை ஜெயம் கொள்ள முடியல, தூதர்களை ஜெயம் கொள்ள முடியல. மிகாவேல் தூதனும் அவரோடு சேர்ந்த தூதர்களும் யுத்தம் பண்ணினாங்க. அந்த தூதர்களை இவங்களால ஜெயம் கொள்ள முடியல. சாத்தான போய் எங்க தள்ளப்பட்டான், பூமியிலே கீழே விழ தள்ளப்பட்டான். அவன் வானத்தில் அவன் இருந்த இடம் காணாமல் போயிட்டு. எங்க இருக்கான் இப்போ, பூமியில இருக்கான். இப்ப பூமியில இருக்கிறவன் தூதர்களோடு யுத்தம் பண்ணல, நம்மோடு என்ன செய்து கொண்டிருக்கிறான், யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப நம்ம குடும்பங்கள்ல இன்னைக்கு சத்துனுடைய பிரச்சனை, சாத்தானுடைய தொல்லை, பிசாசனுடைய பிரச்சனை, பில்லி சொனியம், மந்திரம், ஏவுதல், கட்டுதல் அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகளை போராடிட்டு இருக்கமே. இப்போ இவனால தூதர்களோடு கூட போய் என்ன செய்ய முடியாது, யுத்தம் பண்ண முடியாது. ஆனா மனுஷர்களோட என்ன செய்யறான், யுத்தம் பண்றான். அப்படி அவன் தெரிந்து கொண்ட முதல் மனுஷன் அல்ல, முதல் மனுஷியே ஏவாள் தான். ஏவாளை கொண்டுதான் அந்த யுத்தத்தை என்ன செய்தாரு, அவர் ஆரம்பிச்சாரு. ஆனா இப்போ சாத்தானுடைய யுத்தங்கள் யாரோடு இருக்கிறது என்றால் கர்த்தருடைய பிள்ளைகளோடு தான் என்ன செய்கிறது, இருக்கிறது. சினிமா தியேட்டர்ல இருக்கிறவனுக்கும், சாராய கடையில இருக்கிறவனுக்கும், விபச்சார விடுதலை இருக்கிறவனுக்கும் சாத்தானுக்கும் ஒரு நல்ல நட்பு என்ன செய்யும், இருக்கும். அவங்க நட்பு ஒரு நாள் என்ன செய்யாது, முறிந்து போகாது. இவனுடைய வேலை எனக்கும் சர்வ வல்லமை படைத்த இயேசுவின் நாமம் தரித்த நமக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற நட்பை என்ன செய்யணும், முறியடிக்கணும், அதை ஒழிக்கணும், அந்த உறவை என்ன செய்யணும், கெடுக்கணும், அந்த குடும்பத்தை என்ன செய்யணும், அழிக்கணும். அதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் செய்வான். அப்போ அவனுடைய கண்கள் யார் மீது வைக்கப்பட்டிருக்குன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் மீது தான்
வைக்கப்பட்டிருக்கும். வேதம் சொல்லுகிறது, யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் எடுத்து வாசித்து பாருங்கள். யோபு 1ஆம் அதிகாரம் 10. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வைக்கவில்லையோ அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர். அவன் சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் எல்லாவற்றையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். அல்லேலூயா. முதல்ல எதுல கை வைக்கிறான்? ஆண்டவர்கிட்ட போய் சொல்றான், நீர் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி என்ன செஞ்சுட்டு வேலி அடைச்சு பாதுகாத்து வச்சிருக்கு. உம்முடைய பாதுகாப்புல போய் என்ன செய்கிறான்? இருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகள்லாம் யாருடைய பாதுகாப்புல இருக்கிறோம்? கர்த்தருடைய பாதுகாப்புல இருக்கிறோம். நம்ம கட்டியிருக்கிற கோட்டைச்சுவர் இல்ல, நம்ம கட்டிருக்கிற சுவர் இல்ல, தேவன் நம்மை சுற்றிலும் வேலி எடுத்து வைத்திருக்கிறார். இந்த வேலியை மீறி அவனால உள்ள என்ன செய்ய முடியாது, வர முடியாது. கர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கான். ஆனா அவனுடைய கண் யாரு மேல இருக்குன்னா, கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகள். யோபை குறித்து ஆண்டவர் தான் சாட்சி கொடுக்கிறார். நல்லா யோசிச்சுட்டு வாங்க. மனுஷர்கள் யோபை குறித்து சாட்சி கொடுக்கல, தேவன் யோபை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அவன் உத்தனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு விலகி ஓடுகிறவனும் தேவனுக்கு பயந்த மனுஷன் சொல்லி தேவன் சாட்சி கொடுக்கிறாரு. ஆனா அவனோட அந்த நண்பர்கள், அவன் கூட இருந்து சாப்பிட்டவங்க, அவன் கூட எல்லாத்திலும் பங்காளியா இருந்தவங்க சொல்றான், நீ ரொம்ப மோசமானவன், நீ அப்படி பண்ண இப்படி பண்ணன்னு. வீட்டில் வேலை செஞ்ச வேலைக்காரன் கூட என்ன செய்யறான்? யோபு பார்த்து அசிங்கமா பேசுறான். இது மனித நட்பு, இது மனிதனுடைய சாட்சி. நல்லா இருக்கும்போது காசு கொடுத்துட்டு இருந்தா நல்லவேன்னு சொல்லுவான். ஆனா கொஞ்சம் நம்ம உதவி செய்ய முடியலன்னா கெட்டவேன்னு சொல்லிடுவான். தேவன் தான் நம்மை குறித்து என்ன செய்யணும்? சாட்சி கொடுக்கணும். அப்படி தேவன் யாரை குறித்தெல்லாம் சாட்சி கொடுக்கிறாரோ அங்கெல்லாம் முதல்ல யார் வந்து நிற்பா? சாத்தான் தான் வந்து நிற்பான். எப்படியாவது பிரிச்சிடணும், எப்படியாவது இந்த ஆசீர்வாதம் அவனுக்கு என்ன செய்யக்கூடாது, பெயரக்கூடாது. அப்ப முதல்ல அவன் எதை கை வச்சு பார்க்கறான்? ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும், அவனுடைய அசட்ஸ், அவனுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் நான் என்ன செய்ய போறேன்? கை வைக்க போறேன். அவனுடைய வயல்வெளி, அவனுடைய மிருக ஜீவன் எல்லாத்தையும் கை வைக்க போறேன். பிள்ளைகள் மீது கையை வைக்க போறேன். எல்லாத்தையும் அழிக்க போறேன். இன்னைக்கு அப்படித்தான் எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு இருக்கிறான். நம்முடைய சொத்தை அழிச்சிட்டு இருக்கிறான், சொகத்தை அழிச்சிட்டு இருக்கிறான், சந்ததி விருத்தி அழிச்சுக்கிட்டு இருக்கிறான். நமக்கு உண்டான எல்லாம் அழிவுக்குள்ளாக என்ன செய்யறது? பேரு திடீரென்று ஒரே நாள் அவன் என்ன செஞ்சுட்டான்? அழிச்சிட்டான். அப்போ நீ யோசித்துடுங்க, நமக்கு உண்டான எல்லாவற்றையும் அழிக்க சாத்தானுக்கு ஒரு நிமிடம் கூட போதும். ஒரு நிமிடத்தில் அழிச்சிருவான். வேதம் சொல்லுகிறது, அவருடைய கோபமோ ஒரு நிமிடம், கர்த்தருடைய கோபமோ ஒரு நிமிடம் தான், சாத்தானுடைய அழிவும் ஒரு நிமிடம் தான். ஆனா தேவன் கண் தட்டி முழிக்கிறதுக்குள்ள உலகத்தையே என்ன செஞ்சிருவாரு? அழிச்சிருவாரு. வானமும் பூமியும் வெந்து உருகி போகும். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் அழிச்சிட்டான். செய்தி வருது தொடர்ந்து அவனுக்கு, உன் பிள்ளை செத்து போனா, உன் மகன் செத்து போனா, உன் சொத்து அழிஞ்சு போச்சு, உன் மிருக ஜீவன் எல்லாம் போயிடுச்சு, ஒண்ணுமே இல்லாம இப்ப நீ எப்படி இருக்கிற? எம்டியா இருக்கிற, எல்லாமே அழிந்து போனது. அப்ப யோபு எப்படிப்பட்ட நிலைமையில நம்மள மாதிரி இருந்ததாச்சுன்னா, கடவுளும் வேண்டாம் ஒருத்தரும் வேண்டாம்னு சொல்லி என்ன செஞ்சிருப்பான்? இப்போ உள்ள மனுஷன் என்ன செஞ்சிருவான்? தற்கொலை பண்ணிடுவான். கடன் பிரச்சனை காரமா ஒரே காருக்குள்ள ஒரு குடும்பத்தில் 5 பேர் உட்காந்து முந்தாலும் என்ன செஞ்சுட்டாங்க? தற்கொலை பண்ணிட்டாங்க. நியூஸ் வருது. அப்போ எல்லாமே நம்மளை விட்டு போன பிறகு நம்ம எப்படி இருக்க முடியும்? நான் அதனால தான் நிறைய துக்க வீட்டுக்கு போகும்போது நிறைய பேர் எல்லாரும் அழுதுட்டு கிடப்பாங்க. எனக்கு அழுகையே வராது. யோசிச்சுட்டே இருப்பேன், அழுது போய் என்ன பிரயோஜனம் நடக்க போகுது? அங்கே போய் உட்காந்து சோகமாக உட்காந்து என்ன நடக்க போகுது? நாளைக்கு நமக்கும் இது என்ன செய்ய போகுது? சம்பவிக்க போகுது. இதே இதில் நம்ம கூட சேர்ந்து நமக்காக ஒரு 10 பேர் என்ன செய்ய போகிறான்? இருக்க போகிறான். நான் அந்த உயிரோடு இருக்கிற காலத்தில் நான் தேவனால் நற்சாட்சி பெற்றவனாய் இருந்தால் எனக்கு எங்கே இடம் இருக்குது? பரலோகத்தில் இடம் இருக்கு. இந்த உலகத்துல எந்த தீவனை ஆனாலும், நேற்று நான் மனைவி நைட்டு இங்க தியானித்து கொண்டு இருக்கும்போது யோபு 27 ஆண்டவர் எனக்கு கசப்பை கொடுத்துட்டாரு, எல்லாவற்றையும் என்னை விட்டு என்ன செஞ்சுட்டாரு? பிடுங்கிட்டாரு. ஆனாலும் என் வாயினால் நான் அவருக்கு விரோதமாக என்ன செய்ய மாட்டேன்? பேச மாட்டேன். தீமையான காரியங்களை நான் என்ன செய்ய மாட்டேன்? பேச மாட்டேன் அப்படின்னு ஒரு உறுதியா இருக்கிறான். அந்த உறுதி மனப்பான்மை தான் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? உறுதி மனப்பான்மையோட இருக்கிறோமா? முறுமுறுக்கிறவர்களா இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில நிறைய முறுமுறுப்புகள் இருக்கு சிஸ்டர்.
இப்போ இவனுக்கு யோபுக்கு எல்லாமே போயிடுச்சு. ஆனால் அவன் சொன்ன வார்த்தை என்ன? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் சொன்னோடனே சாத்தானுக்கு முதல் அடி அங்கதான் விழுந்தது. நீங்க எல்லா நஷ்டங்களுக்கும் சோத்திரம் சொன்னா முதல் அடி யாருக்கு விழுது? சாத்தானுக்கு விழுது. அடிப்பதற்கு தயாராகி கொள்ளுங்க. ரெண்டாவது சாத்தான் ஒரு காரியத்தை கொண்டு வந்தான். அதே யோபு 2ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். ரெண்டாவது சப்ஜெக்ட் எங்க வர? முதல் சப்ஜெக்ட்ல சாத்தான் என்ன செஞ்சுட்டான்? ஜெயித்தான், எல்லாத்தையும் எடுத்துட்டான். ஆனாலும் யோபுவை என்ன செய்ய முடியல? ஒன்றும் செய்ய முடியல. அவன் விசுவாசத்தை, உறுதிய, அவனுடைய பிசாசு எதை எதிர்பார்த்தான் தெரியுமா சார்? இவன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை அட கடவுளே அப்படின்னு வந்துச்சுன்னா சாத்தான் என்ன செஞ்சுட்டான்? ஜெயித்துட்டான். பாத்தீங்களா? இதுக்காக தான் உண்மை என்ன செஞ்சிட்டு இருந்தான்? கடவுளே கடவுளே அல்லலையே அல்லலையேன்னு சோத்திரம் எதுக்கு சொல்லிட்டு இருந்தான்? இந்த உலக பிரகாரமா நல்ல ஆசீர்வாதம் கிடைச்சோன்னு சோத்திரம் போடுவான். கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னா ஓத்திரன்னு சொல்லிடுவான். அவங்கள சோத்திரம் போட மாட்டான், கோயிலுக்கு வர மாட்டான், ஜபிக்க மாட்டான். ஆனா அதுக்கு முந்தி கொடுத்த ஆசீர்வாதத்துல அவன் என்ன செய்ய மாட்டான்? நினைச்சு கூட என்ன செய்ய மாட்டான்? பார்க்க மாட்டான். அதைத்தான் நல்லா புரிஞ்சு வச்ச சத்ரு முதல்ல உலகத்துல தான் கை வச்சான். இன்னைக்கு உங்களுக்கு உலக பிரகாரமான நிறைய இழப்புகள் வந்திருக்கலாம், உலக பிரகாரமா நிறைய நஷ்டங்கள் வந்திருக்கலாம், உங்கள் கையிலிருந்து நிறைய காரியங்கள் நஷ்டமாகி வெளியே போயிருக்கலாம். சோத்திரம் செலுத்துங்க. ஆண்டவருக்கு என்ன செய்யுங்க? சோத்திரம் செலுத்துங்க. ஏன்னால் யோபுக்கு கிடைத்தது போல ரெட்டிப்பான நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது, அவன் சரீரத்துல கை வைக்கிறான். சரீரம் முழுவதும் அவனுக்கு புண்ணை கொண்டு வந்துட்டான். சாத்தான் செய்யற அடுத்த காரியம் என்ன தெரியுமா? சரீரம் நல்லா இருந்துச்சுன்னா உழைச்சு கூட அவன் என்ன செஞ்சிருவான்? சம்பாதிச்சிருவான். இன்னைக்கு 1000 ரூபாய் இழந்தானா அதுக்கு பதிலாக ஓட்டி பார்த்தா அது என்ன செஞ்சிருவான்? சம்பாதிச்சு அதை டேலி பண்ணிடுவான், ஈக்குவல் பண்ணிடுவான். அப்போ உழைப்பதற்குரிய காரியத்தை அவன் என்ன செய்யணும்? கெடுக்கணும்னா அவன் சரீரத்தில் என்ன செய்யணும்? கை வைக்கணும். ஏன்னா ஆண்டவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிற, நீ உழைத்து பிழைத்து ஐஸ்வர்யன் ஆகும்படி உனக்கு பலன் கொடுக்கிறவர் உன் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறது. அப்போ எதில் கை வைக்கணும்? அவனுடைய பலத்துல என்ன செய்யணும்? கையை வைக்கணும். எலும்புகளில், நரம்புகளில், இருதயத்தில், தலையில கேன்சர், அப்படி பலவிதமான வியாதிகளை கொண்டு வந்து என்ன செய்யறான்? கையை வைக்கிறான். அதனால தான் சங்கீதம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமானவர். ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உனக்கு பலன் கொடுத்து உனக்கு என்ன செய்வார்? சகாயம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்கு. சகரியாவில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தராகிய நானே உனக்கு பலன் கொடுக்கிற கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறது. 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை பார்த்தீங்களான்னா, அவர் உங்களுக்கு சமாதானம் தந்திரலி பலன் கொடுத்து உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தரே என்னுடைய பலன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் மாத்திரம் எனக்கு பலனாய் இராவிட்டால் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ எதை அழிக்கணும்னா நமக்கு இருக்கிற பலத்தை என்ன செய்யணும்? அழிக்கணும். அப்ப அந்த பலன் அழிக்கிறது, எலும்பை முறிச்சுட்டான், கைகளை முடக்கி வச்சுட்டான், வாதத்தை கொண்டு வந்துட்டான், வேற வேற வியாதி கொண்டு வந்துட்டான், அது மாத்திரம் கிடையாது சிஸ்டர். என்னுடைய மனது இருக்கிற திட பலன் அவன் என்ன செய்யணும்? ஒட்டைக்கணும், தகர்க்கணும்னா எதை நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோமோ அது நமக்கு கிடைக்காம போக பண்ணுகிறது அவனுடைய பயங்கரமான திட்டம். அதனால தான் இன்னைக்கு கிறிஸ்துவ பிள்ளைகள், நிறைய பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது, நிறைய பிள்ளைகளுக்கு திருமணங்கள் தடையா இருக்கிறது. எல்லாமே எதுன்னா, ஒரு கிறிஸ்தவ சந்ததி என்ன செய்யக்கூடாது? பெருகக்கூடாது. ஒரு விசுவாச சந்ததி என்ன செய்யக்கூடாது? உருவாகி இருக்கக்கூடாது. விசுவாச குடும்பம் என்ன செய்யக்கூடாது? உருவாகக்கூடாது. அதுதான் அவனுக்கு அதை ஒழிச்சாச்சுன்னா அவனுக்கு பலன் என்ன செஞ்சிடும்? அதிகமாகிறோம். நம்மோடு இருக்கிறவர் 10,000 பேரிலும் சிறந்தவர். அந்த சிறந்தவரை என்ன விட்டு என்ன செய்யணும்? அப்புறப்படுத்தினா டம்மியா என்ன செஞ்சிருவான்? ஆயிருவேன். ஒரு உலக பிரகாரமா வாழ்றவனுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் இருக்கலாம். சங்கீதம் சொல்லுகிறது, அவன் தனக்கு நிறைய சொத்தை சேர்த்து வைக்கிறான், தன்னுடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் என்ன செய்யறான்? சேர்த்து வைக்கிறான். அவனுடைய சந்ததி என்ன செய்ய போகுது? விருத்தி ஆகிட்டே போகுது அப்படின்னு சொல்றான். அதே பைபிள் தான் சொல்லுது. ஆனாலும் ஒரு நிமிடம் தான் அவனை தேடி பார்த்தேன், அவனை ஆளையே காணாமல் போயிட்டான். ஒரு நிமிஷத்துல எல்லாமே என்ன செஞ்சிருது? அழிந்து போய்கிறது. இன்னைக்கு எத்தனையோ கோடீஸ்வரர்களை வாழ்ந்தவர்கள் எல்லாம் தங்களுடைய சொத்துக்களை இழந்து இன்னைக்கு கடன்காரனா மாறி வாழ வழியின்றி இருப்பதை நாம் பார்க்கலாம். இந்த தெருவில் ஒரு காயலாங்கடை ஒரு பையன், ஒரு திருநெல்வேலி பையன் வருவான். செல்லாலு
அவன் பேர் ஞானசேகர் என்று நினைக்கிறேன். என்கிட்ட நல்லா பேசுவான். ரோட்டை நின்னாலும் பாஸ்டர் எனக்கா ஜோம் மட்டும் போங்கன்னு சொல்லுவான். நன்மங்கலத்தில் வீடு இருக்குது. அவனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் பக்கத்தில் ஆறுபங்கநேரிங்கிற இடத்தை சேர்ந்த அந்த சகோதரன் இங்கே வந்து பெரிய கடை வச்சு பெரிய பணக்காரன் நல்ல வசதியாக தான் இருந்தாங்க. சைதாப்பேட்டில் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி பக்கத்தில் அந்த பையனுக்கு கடை இருந்தது. நான் அப்போ பொன்மணி ஸ்டோரில் வேலை பார்க்கும்போது எனக்கு அந்த பையன் தெரியும். ஆனால் அங்கே இருக்கிற ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சில் மெம்பராக இருந்தாங்க. நல்ல வசதியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்த பையன் ஊழியத்துக்கு நிறைய போவான். அந்த ஒரு ஆர்ச் ஒன்று இருக்கும் அந்த நூர்ஜஹான் தேட்டருக்கு போகிற வழியில், கலைஞர் பவள விழான்ட்டு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாயந்தரம் செல்லாம் நின்றுட்டு அது பாட்டுக்கு நம்ம டேமரின் அடித்து அவன் தனியாக நின்று பாட்டு படித்து நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பான். பிசாசு அவன் மேலே கையை வச்சான். எல்லாவற்றையும் என்ன செஞ்சுட்டான், ஒரே நாளில் இழக்கும்படி கடையை தீப்பிடிச்சு எரிஞ்சிச்சு. அவன் மனைவி அவன் பிள்ளைகள்லாம் அவனை விட்டு என்ன செஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க. இப்போ அப்படின்னாலும் அவன் ஆண்டவரை விடாம அந்த தம்பி உறுதியே பிடித்து கொண்டு இந்த காயலாங்கடை வேலையை ஆரம்பிச்சு இப்போ ஒரு 2 வருஷமா அதை செஞ்சுட்டு இருக்கிறாரு. இப்போ அவர் அன்னைக்கு முந்தா நாள் தான் அவரை பார்த்து அவர் சொல்றாரு, இது வரைக்கும் என் கணக்கில் ஒரு அமௌண்ட்டை நான் என்ன செஞ்சுட்டேன், சேர்த்து வச்சுட்டேன். வருகிற ஜனவரி மாசத்துல எந்த இடத்துல என் கடை எரிஞ்சிச்சோ அந்த இடத்துல பெரிய கடை நான் ஆரம்பிக்க போறேன்னு அப்படின்னு சொல்றாரு. அப்போ இது வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா, கொஞ்சம் காலமேந்து சாயந்தரம் வரைக்கும் இதை பண்ணுவேன். அதுக்கு பிறகு சைதாப்பேட்டையில் அந்த கூவம் ஆற்று பகுதியில் இருக்கிற அந்த மக்கள் மத்தியில் போய் நான் என்ன செய்கிறேன், சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டிருக்கிறேன். சாத்தான் தோற்று போனான். அல்லேலூயா. நம்மை வாழ வைக்கிற தெய்வம் நம்மிடத்தில் இருக்கிறார். இங்க யோபுக்கு அடுத்தாப்புல சரீரத்துல கை வச்சாரு. ஆனாலும் யோபு அதுக்கும் என்ன செய்யல, பயப்படல. 2 ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார், நமக்கு தெரிஞ்சதுதான். யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிப்போம். யோபு 19ஆம் அதிகாரம், சத்தமா வாசிங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். போதும். அல்லேலூயா. யோபுவினுடைய ஒரே ஸ்டேட்மெண்ட், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த வார்த்தையை யோபு சொல்றதுக்கு முந்தி இயேசு என்ன செய்யல, பிறக்கல. இயேசு சிலுவையில அடிக்கப்படல. இயேசு உயிரோடு எழுந்தாருங்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இயேசு பிறப்பதற்கு பலாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பதாவே சொல்றாரு, நான் வணங்குற கடவுள் ஜீவனுள்ள கடவுள். அல்லேலூயா. இப்போ நம்ம சொல்லுவோம், நான் வணங்குற கடவுள் யாரு, நீங்க வணங்குற கடவுள் யாரு? ஜீவனுள்ள கடவுளை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். பல ஆயிரக்கணக்கு வருஷத்துக்கு முன்னாடியே யோபு சொன்னார்னா, அதிலிருந்து பல 10,000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே வானத்தையும் பூமியை படைத்தவர் நம்முடைய பிதாவானவர். அவர் அப்பொழுதும் உயிரோடு இருந்தார், எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார், இப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார், எப்பொழுதுமே உயிரோடு இருப்பார். வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கு, இதோ சதா காலங்களில் நான் என்ன செய்கிறேன், உயிரோடு என்ன செய்கிறேன், இருக்கிறேன். இப்ப நமக்கு ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா, நாம் வணங்குகிற கடவுள் உயிர் உள்ள ஒரு கடவுள், நம்மோடு பேசுகிற ஒரு கடவுள், நம்மோட பேச்சுகளை கேட்கிற, நம்முடைய சத்தத்தை கேட்கிற ஒரு கடவுள், நம்மை பார்க்கிற ஒரு கடவுள், நமக்கு தேவைகளை சந்திக்கிற கடவுள், நாம் பேசுவதற்கு உடனே பதில் கொடுக்கிற ஒரு கடவுள். அவர் கல்லும் அல்ல, அவர் எந்த விதமான மண்ணினால் செய்யப்பட்டுமல்ல, மரங்களினால் செய்யப்பட்டுமல்ல. ஒரு பழைய பக்தன் பாடினா, கல்லும் மண்ணும் என் கடவுள் அல்ல, கல்லும் மண் என் கடவுளே அல்ல. இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டாங்க என்ன செய்கிறது இருக்கிறது, அது நமக்கு முக்கியம் இல்லை. ஆண்டவர் இந்த எண்ணிக்கைக்குள்ள இந்த கூட்டத்தை தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், பார்க்கிறார். ஏனென்றால் நீங்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள். இன்னைக்கு உங்க சரீரத்துல என்ன பலவீனம் இருந்தாலும் என் மீட்பர் என்ன செய்கிறார், உயிரோடு இருக்கிறார். அறிக்கை எடுங்க. அடுத்தாப்புல யோபு 13:15 சொன்னா, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மீது நம்பிக்கையா இருப்பேன். பயங்கரமான வார்த்தை. கடவுளே வந்து என்ன அடிச்சு கொண்டாலும் சரி, நீர் என்னை சாகடிச்சாலும் சரி, ஆண்டவரே நீர் தான் என்னுடைய நம்பிக்கை. சொல்லுங்களேன், நீர் என்னை சாகடித்தாலும் சரி, நீர் தான் என்னுடைய நம்பிக்கை. அந்த வார்த்தை சொன்ன ஆண்டவர் உங்களை சாகடிக்க மாட்டாரு. ஆண்டவர் சொல்லுவார், அதுக்கு பதிலாக உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அல்லேலூயா. அப்போ நம்ம எவ்வளவு நெருக்கடி வந்தாலும், சரீரத்துல கஷ்டங்கள் வந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வந்தாலும், என் மீட்பர் என்ன செய்கிறார், உயிரோடு இருக்கிறார். அவர் தான் என்னுடைய நம்பிக்கை. நான் அதை விட்டு வழி விலகி என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். அதுல நான் உறுதியா என்ன செய்கிறேன், இருக்கிறேன். என்ன நடந்தாலும் சரி. எல்லாரும் சொல்லுவாங்க, யோபினுடைய மனைவி காரி துப்புனா அசிங்கப்படுத்திட்டா அப்படின்ட்டு. ஆனா ஒரு காரியத்தை நீ நேற்று நாங்க பேசிட்டு இருக்கும்போது யோசித்தோம். யோபுவின் மனைவி யோபுவை நீ ஜீவனை விட்டுருன்னு சொன்னாலும் அவ விட்டுட்டு என்ன செய்யல, ஓடிச்சாளா? எல்லாத்தையும் இழந்துட்டான், உடம்பு ஃபுல்லா புழுத்து போச்சு, இவன் கூட மனசை என்ன செய்ய முடியாது, வாழ முடியாதுன்னு ஓடிட்டாளா? இல்லவே இல்லை. கடைசி வரைக்கும் யோபு கூட தான் என்ன செய்தா, இருக்கிறா.
சாப்பாடு கொண்டு டெய்லி என்ன செய்றா? கொடுக்கத்தான் செய்றா. அவளுடைய மனசு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. எப்படியோ ஒரு சீமானா இருந்த என்னுடைய புருஷன் இன்னைக்கு அழுகுன சரீரமா குப்பமேட்டில் என்ன செஞ்சிருக்கிறான்? உட்கார்ந்துருக்கிறான். ஒரு மாட மாளிகையில் இருந்தவன் இன்னைக்கு மண் தரையில உட்கார்ந்துருக்கிறான். அவன் கூட உட்கார்ந்து சாப்பிட்டவங்களுக்கு நான் தானே சோறு பொங்கி போட்டேன், எல்லாரும் காரி துப்பிட்டு போறான். அந்த யோபனுடைய மனநிலைமை எப்படி இருக்கும், தன் புருஷனுடைய மனநிலைமை எப்படி இருக்குங்கிறத யோசித்து அவன் அந்த வீட்டுல இருந்து பார்த்துட்டு இருக்கிற அவளுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்? அவள் சிதைந்து போனவளாய், மனம் உடைந்து போனவளாய் அந்த இடத்துல இருந்திருப்பா. அதையும் கர்த்தர் பார்த்தார். ஹல்லேலூயா. யோபினுடைய நிலைமையும் கர்த்தர் பார்த்தார். யோபு விட்டு பிரிந்தில்லை, யோபு விட்டு சற்று விலகி இருந்த அவனுடைய மனைவியினுடைய கண்ணீரையும் கர்த்தர் பார்த்தார். அதனால தான் யோபினுடைய முன்னிலைமை பார்க்கலாம் பின்னிலைமை என்ன செய்கிறார்? ஆசீர்வதித்து சிறையிருப்பை திருப்பி எந்த மனைவியை குறித்து சொல்லப்பட்டிருக்கோ அந்த மனைவி மூலமாகவே சந்ததிகள் உருவானது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த பிரச்சனையினால உங்களுக்கு கஷ்டங்கள் வந்து ஒரு பிரிவினை ஆவி உங்க சரீரத்துல இல்லாட்டி உங்க வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கிறானோ, ஆண்டவர் சொல்லுகிறார், ரெட்டிப்பான நன்மைகளை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னு யோபு குறித்து சொல்லப்பட்டிருக்கு. யோபு தன்னை அசிங்கப்படுத்தினவங்க, தன்னை கேவலப்படுத்தினவங்க, ரொம்ப மோசமா நடத்தினவங்களுக்காக அவன் என்ன செய்துட்டு இருந்தான்? ஜெபம் பண்ணிட்டு இருந்தான். ஆண்டவர் சொல்லுகிறார், யோபுவை பார், அவன் உங்களுக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறான்? வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறான். எனவே அவனுடைய சிறையிருப்பை என்ன செய்தார்? ஆண்டவர் திருப்பி அவனை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை இன்றிலிருந்து சிறையிருப்பு திறப்பப்படுகிற ஒரு நேரம், சிறைகள் திறக்கப்படுகிற ஒரு நேரம். இதுவரை நீங்க நிறைய சிறையிருப்புல நீங்க இருக்கலாம். இந்த நிமிடம் வரை நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். சத்துருக்களாலும் மற்றவர்களால் உங்களுக்கு மிகப்பெரிய நிந்தனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் என்று தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் எல்லாவற்றையும் இழந்தவர்களாய் இருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளிலே உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது உங்களுடைய நம்பிக்கையின் வார்த்தை. நீ யாரை நம்பிக்கொண்டிருக்கிறாய்? உங்களுடைய விசுவாச அறிக்கை, அடுத்தபோல் நீங்கள் வைத்திருக்கிற தேவன் மீது வைத்திருக்கிற அன்பு, அவரை நோக்கி விண்ணப்பம் செய்கிற விண்ணப்பம், இவை எல்லாம் உங்களுக்குள்ள இருந்தாச்சுன்னா வெற்றி உங்களுக்கு உண்டு. அதைத்தான் பக்தன் பாடினான், கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு, நான் முடிக்க போகிறேன், கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு. கரங்களை தட்டி எங்களோடு சேர்ந்து அந்த கோரஸை நாம் படிக்க போகிறோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கடைசியாக நம்மை சோதிக்கிற பிசாசு 4 பாயிண்ட் இருக்கு, ஆனா டைம் இல்லை. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சீக்கிரமா. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பசி உண்டாயிற்று. ரைட். இது எல்லாரும் நமக்கு தெரிந்த சம்பவம். 3 முறை ஆண்டவரை பிசாசு என்ன செய்கிறான்? சோதிக்கிறான். அதுல 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். சாத்தான் வைத்திருக்கிற ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா? உலகம். உலகத்தை எங்க வச்சிருக்கிறார்? நம்முடைய உள்ளத்துல வச்சிருக்கிறார். பிரசங்கி 3:11 சொல்லுகிறது. இந்த உலகத்தை காட்டி தான் உலகத்தில் உள்ள ஆடம்பரங்கள், உலகத்தில் உள்ள ஆஸ்திகள், உலகத்தில் உள்ள ஆசைகள், உலக மக்களுடைய மற்றவங்களுடைய வாழ்க்கையை நமக்கு காட்டி காட்டி இவனை போல் என்ன செய்ய முடியும்? ஆக முடியும். அவனை போல பெரிய வீடுன்னு என்ன செய்ய முடியும்? கட்ட முடியும். அதே போல ஒரு கார் நீங்க என்ன செய்ய முடியும்? வாங்க முடியும். அவ உடுத்துற மாதிரி நீங்க துணிமணி என்ன செய்ய முடியும்? உடுத்த முடியும்.
ஆனா பைபிள் அப்படி சொல்லல. இருப்பதை கொண்டு திருப்தியை என்ன செய்யணும்? வாழணும். அதுக்கு தேவன் யார் யாருக்கு எதை கொடுத்துருக்கிறாரோ அதை தான் நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம கொண்டு வாழ முடியும். அதனால குடும்பத்தில் சண்டைகள் உண்டாகிறது. சமீபத்தில் நம்ம இந்த ஏரியாக்குள்ள தான் ஒரு சண்டை நடந்துச்சு. இடத்தையும் பேரையும் சொல்ல விரும்பலை. அந்த பொண்ணு சாயந்தரம் அவ கூட வேலை பார்க்குற பிள்ளைங்க கூட சேர்ந்து வெளியே போகிறதுக்கு கிளம்பி வருது. ஒரு பிராமின் குடும்பம். ஆனால் அந்த பொண்ணு போட்டிருக்க ட்ரெஸ் ஆஃப் ட்ரெஸ் என்ன செஞ்சுருக்குது? போட்டிருக்குது வெறும் ஃப்ராக், இது மட்டும் கால்ச்சனை மட்டும் போட்டு மேலே ஒரு பனியன் போட்டு வெளியே வருது. அவங்க அம்மா வந்து திட்டுறாங்க. நான் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் தான் நடந்து போச்சு போலன்ட்டு குடுக்குடுன்னு ஓடினா, அந்த பொண்ணு நீ எப்படி நீ பப்ளிக் பிளேஸில் இப்படி அசிங்கப்படுத்துன்னு சொல்லி காலில் கிடக்கிற செருப்புகளை தான் அவங்க அம்மாவை என்ன செஞ்சுட்டா? அடிச்சிட்டா. அந்த அம்மா என்ன சொன்னாங்க? நீ இப்படி ட்ரெஸ் போட்டு என்ன செய்யக்கூடாது, வெளியே போகக்கூடாது. ஏன்னா அவ கூட சேர்ந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் அதே ஆங்கிளில் நிற்கிறாங்க. அப்போ பிசாசு இப்படி ஒரு சாதாரண ட்ரெஸ் விஷயத்தில் ஒரு ஆசையை காட்டி குடும்பத்தையே என்ன செய்யறான்? சிதைக்கிறான். எவ்வளோ வேதனையாக இருந்தது தெரியுமா? இன்னைக்கு கிறிஸ்துவ பிள்ளைகளுடைய ஆடை அலங்காரங்கள் எப்படி இருக்கிறது? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, உனக்கு ஏற்ற விதமான ஆடையை நீ என்ன செய்யணும்? அணியணும். நீ ஆண்டவரை எப்படி மகிமைப்படுத்தணும்? நற்கிரியைகள் மூலமாக என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும். அருமையான மஞ்சளாமா ஜபிக்கும் போது சொன்னாங்க, காதல்ங்கிற காரியத்தில் சிக்கி எத்தனையோ வாலிப பிள்ளைகள் என்ன செஞ்சிட்டு இருக்குது? கெட்டு போயிட்டு இருக்குது. காதல்ங்கிற பிரச்சனையே கிடையவே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப காதல்ங்கிறதே இந்த உலகத்துல கிடையாது. காமம், மாம்ச இச்சை, இதுதான் இன்னைக்கு பிள்ளைகளை தவறான வழிகளை என்ன செஞ்சிட்டு இருக்கு? கொண்டு போய் கொண்டிருக்கிறது. அதற்கு ஏற்ற உடைகள். ஒரு ஆண் மகனை கவர்ச்சியா இழுக்கணும்னா அதுக்கு என்ன ட்ரெஸ் பண்ணணும்? ஒரு பொம்பளை பிள்ளைய கவர்ச்சிக்கணும், அதுக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணணும்? அதை வாங்கி கொடுக்கலன்னு அப்பா அம்மாவை எப்படி அசிங்கமா பேசணும்? ஒரு குடும்ப வாழ்க்கையை அமைத்து கொடுக்கிற தகப்பனுக்கு தாய்க்கு விரோதமா சத்ருவை எப்படி கிரியை செய்கிறான்? ஒரு சந்ததி பெருக்கிறதுக்கு விரோதமா சத்ரு எப்படி கிரியை செய்கிறான்? இதெல்லாம் நீங்க கொஞ்சம் தனியா உட்காந்து யோசித்து பார்த்தீங்கன்னா இது அவ்வளவு யாருடைய வேலை? சாத்தானுடைய வேலை. எதை கொண்டு காட்டி இருக்கிறான்? உலகத்தை கொண்டு காட்டுகிறான். இன்னைக்கு நிறைய பேருக்கு சந்ததி பெருக்கம் இல்லாமல் போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு கணவன் மனைவி சொல்றாங்க, 4 வருஷமா குழந்தை இல்லை, அவங்க மாமியார் வந்து சொல்லி ஜோம் பண்ண சொல்றாங்க. அவங்க 2 பேர்த்தையும் கேட்டாச்சுன்னா எங்களுக்கு இப்போதைக்கு அது வேண்டாம், நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்ல இருக்கோம், எல்லாம் வீடுகள்லாம் கட்டி கார்லாம் வாங்கின பிறகு நாங்கள் என்ன செஞ்சுக்கிடுறோம்? குழந்தை பெற்றுக்கிட்டோம். சொல்றது கிறிஸ்தவ குடும்பம் தான். தேவனோ சந்ததி பெருக்கத்தை நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அப்ப நம்ம எந்த லெவல்ல போயிட்டு இருக்கோம் தெரியுமா? சாத்தான் நமக்கு எந்த பாதையை வச்சிருக்கிறானோ அந்த பாதையில கரெக்டா என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? போயிட்டு இருக்கோம். ஆண்டவர் எதை ஆஃப் பண்ணணுமோ அதை கரெக்டா என்ன செஞ்சிடறாரு? ஆஃப் பண்ணிடுறாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா தேவனை நாம என்ன செய்யணும்? உறுதியை பிடித்துக் கொள்ளணும். இவன் யார்த்தையே கொண்டு? ஆண்டவர்த்தையே கொண்டு உலகத்தை என்ன செய்யறான்? காட்டினா நம்மலாம் எம்மாத்திரம். ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தை பார்த்தீங்களா? ஒரே வார்த்தையில அப்பாலே போ சாத்தானே. அப்போ துதியினால் ஆண்டவரை நம்ம ஜெயிக்க முடியும். ஆண்டவர் மீது நம்பிக்கையினால ஜெபிக்க முடியும். ஆண்டவர் மேல அவரை மேல வைக்கிற விசுவாசத்தினால ஜெபிக்க முடியும். ஜெபத்தினால ஜெயிக்க முடியும். அதிகாரத்தினால் சாத்தானை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. நான் ரொம்ப ஷார்ட்டா இந்த ஒரு பாயிண்டோட முடிச்சிடுறேன். ஒரே வார்த்தை தான் சொன்னார், சாத்தானே உனக்கும் எனக்கும் என்ன, நீ என்கிட்ட வந்து இப்படி பண்ற, நான் தேவனுடைய குமாரன் ஆயிட்டு, அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் இருந்ததா? இல்லவே இல்லை. 2 வார்த்தை சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. பைபிள் வசனத்தை வார்த்தையை வச்சு முதல்ல சொல்லிட்டு அடுத்தாப்புல ஒரு அதிகாரத்தை சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே. அவ்வளவுதான். அவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே ஹெல்ப்புக்கு யார் வந்துட்டா? தேவ தூதர்கள் வந்தாங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உலகத்தின் பார்வையில சிக்கி, உலகத்தினுடைய வலைகளை சிக்கி நீங்களோ உங்கள் பிள்ளைகளோ உங்கள் குடும்பமோ சிக்கி இருக்குமானால், சிதலம் அடைந்திருக்குமானால், இன்னைக்கு நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, அப்பாலே போ சாத்தானே. என் மகளுக்குள் இருக்கிற பிசாசே அப்பாலே போ. என் மகனுக்குள் இருக்கிற சாத்தானே அப்பாலே போ. என்னுடைய கணவருடைய சரீரத்துக்குள்ள இருக்கிற சாத்தானே அப்பாலே போ. என் தொழிலில் இருக்கிற சாத்தானே அப்பாலே போ. என் வாழ்க்கைக்கு எதிராக முன்னேற்றத்திற்கு தடையாய் இருக்கிற சாத்தானே அப்பாலே போ என்று சொல்லி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம் உள்ள அந்த வார்த்தைகளை எடுத்து இன்னைக்கு நீங்க உபயோகித்து பாருங்க. சாத்தான் காணாமல் போய்விடுவான். ஹல்லேலூயா. இருக்கவே மாட்டான், இருக்கவே மாட்டான். அப்போ உங்க வீட்டுக்குள்ள ஒவ்வொரு ரூம்ல போய் நின்று அப்பாலே போ சாத்தானு மட்டும் சொல்லுங்களேன்.
உங்க பிள்ளைகள் வரும்போதே பிள்ளைகள் பேசிட்டு இருக்கும் போதே அப்பாலே போ சாத்தானே மனசுக்குள்ள சொல்லிட்டே இருங்க. அங்கிருந்து வித்தியாசமான வார்த்தைகள் என்ன செய்யாது வராது. தாய்க்கும் தகப்பனுக்கும் தாய்க்கும் பிள்ளைகளுக்கும் பிரச்சனை உண்டாக்கக்கூடிய வார்த்தைகளை உங்க மகன் சுமந்துட்டு வாரா, உன் மகன் சுமந்துட்டு வாரான்னா நீங்க அதுக்கு முன்னாடியே ஆண்டவரே என் மகன் என்கிட்ட பேச வாரான், என் மகன் என்கிட்ட பேச வாரா, அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லி பாருங்க. அங்க வாயிலிருந்து அப்படிப்பட்ட வார்த்தையே வராது. சாத்தான் அந்த பிள்ளைகள் விட்டு ஓடிடுவான். தேவையில்லாத வார்த்தைகள் தேவையில்லாத சண்டைகள் அங்க என்ன செய்யாது வராது. யாக்கோபுல சொல்லப்பட்டிருக்கு, எதற்கு வீணான சண்டைகளும் வீணான பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் உங்கள் குடும்பத்தில் ஏன் வருகிறது? பரிசுத்த ஆவியானவர் உங்களிட்டு இல்ல, அவரவர் தன்னுடைய மாம்ச இச்சைகளின்படி செய்கிறதுனால தானே அப்படின்னு யாக்கோபுல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்தா அந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லிட்டே இருங்க. ஆண்டவருக்கு சோத்திரம் சொல்லுங்க, ஆண்டவரை துதிங்க, ஆண்டவர்கிட்ட அறிக்கை இடுங்க. என் குடும்பத்துக்கு எந்த தீமையும் வராது. ஹல்லேலூயா. என் பிள்ளைகளுக்கு எந்த தீமையும் வராது. ஹல்லேலூயா. எந்த சாத்தானோ எந்த பிசாசையும் பிள்ளைகளை என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. அந்த சாத்தானுடைய அதிகாரங்களை சாத்தானுடைய வல்லமைகளை கட்டுகிறேன்னு சொல்லி நீங்க என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. என் மீட்பர் எப்படி இருக்கிறாரு? உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிற தேவன் யாரு? சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அதே வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அவன் சாத்தானை எப்படி ஜெயித்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. முடிப்போம். சாத்தானை எப்படி ஜெயித்தான் என்று வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. ரெண்டே வார்த்தை தான், ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும். அப்பாலே போ சாத்தானே, குடிகார ஆவியே அப்பாலே போன்னு சொன்னா நம்ம சொல்றவங்க கிட்ட நம்மகிட்ட என்ன ஆவி இருக்குங்கிறத முதல்ல என்ன செய்யணும் பார்க்கணும். ஆண்டவரே என் புருஷன் என் கூட சண்டைக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நீ ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இருக்க, நீங்க உனக்குள்ள சண்டையின் ஆவி இருக்காங்கிறத பார்க்கணும். 10 நிமிஷம் புருஷன் லேட்டா வராரு, ஆண்டவரே என் புருஷன் சண்டைக்கு வந்துடக்கூடாது, என் புருஷன் நான் ஒன்றும் பேசக்கூடாது, வந்த உடனே 10 நிமிஷம் எங்க போயிருந்த அப்படின்னு கேள்வி கேட்டாலும் சண்டைங்க என்ன செஞ்சிடும் வந்துடும். அவன் உழைச்சி பிழைச்சி கஷ்டப்பட்டு வருவாரு, பஸ் கிடைச்சிருக்காது, இடையில எங்கேயாவது டீயை குடிச்சிருப்பாரு, இல்லை கூட வர ஃப்ரெண்டு கூட ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு இருந்தா 10 நிமிஷம் ஏன் லேட்டு, நீ எங்க போன, என்ன சேர அப்படின்னு ஒரு பிரச்சனை கிளப்பினாங்க. என்ன ஆவி இருக்குது? தலையாற்ற ஆவி இல்ல, சந்தேகத்தின் ஆவி உள்ள இருக்கு. சந்தேகத்தின் ஆவி இருக்கு. இந்த சந்தேகத்தின் ஆவி ஒரு மனைவிக்குள்ள இருந்தா, இல்லாட்டி சந்தேகத்தின் ஆவி ஒரு மனைவிக்குள்ள இருந்தா அந்த குடும்பம் சஞ்சலம் நிறைந்த குடும்பமாக இருக்கும். அப்ப பரிசுத்தாவி உள்ள இருந்தாருன்னா, பரிசுத்தாவின் கிரியைகள் நமக்கு இருந்தா, உன் புருஷன் லேட்டா வந்தா கூட வந்தோடனே காஃபி குடிக்கீங்களா, டீ குடிக்கீங்களா, பால் குடிக்கீங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சா அந்த இடத்துல சாந்தமும் சமாதானம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. தவறுன்னு ஒன்று தெரிஞ்ச பிறகு அதை நம்ம சொல்லலாம். அவங்கள்ட்ட உட்காந்து பேசும்போது நம்ம சொல்லி திருத்திக் கொள்ள வாய்ப்பு இருக்குது. எடுத்த எடுப்புலே கோபப்பட வைக்கிறது தான் நம்முடைய நாக்கில் இருக்குது. அப்படிப்பட்ட நாக்கு நமக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்முடைய நாக்கு பிரதிஷ்டை பண்ணப்படணும், நம்முடைய வார்த்தைகள் பிரதிஷ்டை பண்ணப்படணும், நம்முடைய கண்கள் பிரதிஷ்டை பண்ணப்படணும், நம்முடைய காதுகள் பிரதிஷ்டை பண்ணப்படணும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லி ஒரு அதிகாரத்தை எடுத்து யூஸ் பண்ணும்போது அந்த வார்த்தையை சொல்வதற்கு நான் தகுதி உள்ளவனா, ஐ மீ குவாலிஃபைட் பர்சன் ஆர் நாட், நான் அதுக்கு தகுதி உள்ளவனா தகுதியற்றவனாங்கிறத பார்க்கணும். ஏன்னா போன்னு சொன்னா அவன் என்ன செய்யணும், போகணும். நான் போன்னு சொன்னா உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டானா நம்ம அதுல இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. ஜெபிப்பதில் அர்த்தம் இல்லை, உபவாசம் இருப்பதில் அர்த்தம் இல்லை, வேதம் வாசிப்பதில் அர்த்தம் இல்லை, ஆலயத்துக்கு போவதில் அர்த்தம் இல்லை. அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம். அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்றோம்னா பிசாசு யாருங்கிறதை தெரிந்து கொள்ளணும். தேவனுடைய வல்லமை என்பதை தெரிந்து கொண்டு எது நமக்கு சரியோ அதை நம்ம என்ன செய்யணும். என் வாழ்க்கைக்கு தேவையானது இயேசுவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற வல்லமையும் தான் வேணும்னா அதை நீங்க என்ன செஞ்சுக்கிடணும், செலக்ட் பண்ணி அதோட தான் நீங்க அந்த வல்லமையோடு தான் சாத்தானோட என்ன செய்ய முடியும், போராடி ஜெயிக்க முடியும். அப்படி ஜெயிக்கிறவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, ஏசாயா 66ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஏசாயா 66ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே,
அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே, அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார். அவர்களோ வெட்கப்படுவார்கள். சொல்லுங்களேன். அல்லேலூயா. யோபுவை எல்லாரும் தூசித்தாங்க, எல்லாரும் அசிங்கப்படுத்தினாங்க. ஆனா கடைசியில என்ன நடந்துச்சு? அவருடைய சத்துருக்கள் தான் வெட்கப்பட்டு போனாங்க. யோபு சந்தோஷம் அடையும்படி கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. இப்ப இந்த உபவாச நாளில 2 காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும். சாத்தான் என்றும் பிசாசு என்றும் பழைய பாம்பென்றும் சொல்லப்படுகிற அசுத்தாவின் கூட்டமாகிய இந்த ஆவிகளை நம்ம என்ன செய்யணும்? ஜெயம் கொள்ளணும், ஜெயிக்கணும். எப்படி? சாட்சியின் வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும், சுயமாய் அல்ல. அப்ப அந்த ஜெயிக்கணும்னாச்சுன்னா நான் பரிசுத்தம் பண்ணப்பட வேண்டும். பரிசுத்தம் பண்ணப்படனா நான் ரட்சிக்கப்படணும். நான் ரட்சிக்கப்படனா நான் பாவ மன்னிப்பு பெறணும். நான் பாவ மன்னிப்பு பெற்றிருந்தா திருவிருந்து நான் நற்கரணை இது ஞானஸ்தானம் என்ன செஞ்சிருக்கணும்? எடுத்திருக்கணும். ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டு இயேசுவின் நாமம் எனக்கு என்ன செஞ்சிருக்கணும்? தரிக்கப்பட்டிருக்கணும். அந்த இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் ஜெயம் எடுக்க முடியும். அந்த இயேசுவின் நாமத்தினால அப்பாலே போ சாத்தானேன்னு சொன்னா ஒரு சாத்தான் கூட உங்க வீட்டுக்குள்ள என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. பிசாசே நீ எதிர்த்து வராது. பிசாசுக்கு எதிர்த்து இல்லைங்க, அவனு உங்களை விட்டு ஓடி போவான். ஏனென்றால் பிசாசுகளும் இவர் தேவன் என்று பயந்து அவருக்கு என்ன செய்கின்றன? நடுக்குகின்றன பைபிள் சொல்லுது. அப்போ வாழ்க்கையில வெற்றிக்கு ஒரே வழி இயேசுவின் நாமம் மாத்திரமே. இந்த இயேசுவின் நாமத்தில் எல்லா பிசாசுகளின் கிரியைகளையும் நாம் ஜெயித்து நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் சந்தோஷம் உண்டாகும்படி செய்ய முடியும். கர்த்தர் இதை செய்வாராக. நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கைக்கு துணையா இருக்கிறவர், நம்மை பலப்படுத்துகிறவர் எல்லாமே இயேசுதான். நாம் எழுந்திருந்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபித்து நாம் அடிக்க போகிறோம். நீரே எல்லாம் இயேசுவே, நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. பின்தொடர்வேன் இயேசுவை, பின்தொடர்வேன் இயேசுவை. வெற்றியோ தோல்வியோ, நிந்தையோ புகழ்ச்சியோ, பின்தொடர்வேன் இயேசுவை. வெற்றியோ தோல்வியோ, நிந்தையோ புகழ்ச்சியோ, பின்தொடர்வேன் இயேசுவை. நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த உபவாச கூடுகையிலே கலந்து கொண்டு சாத்தானை ஜெயிப்பதற்கு, அவனை காணாமல் போக செய்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற எளிதான வழிமுறைகளை கர்த்தர் எங்களுக்கு இந்த நாளிலே கற்றுக் கொடுத்தீரப்பா. நாங்கள் இதுவரை அதை அறியாதிருந்தோம். இயேசுவின் நாமம் எப்படிப்பட்ட வல்லமை உள்ளது என்பதை நாங்கள் அறிந்தும் அதை நிறைவேற்ற முடியாமல், கிரியைகளுக்கு கொண்டு வர முடியாமல் தோல்வி அடைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம். இன்னைக்கு அப்படிப்பட்ட தோல்வியோடு இருக்கிற குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தினால ஜெயம் எடுக்கும்படி, அந்த குடும்பங்களில் இருக்கிற அசுத்தாவின் கிரியைகளை, சாத்தானின் கிரியைகளை, பிசாசின் தந்திரங்களை, சர்ப்பத்தினுடைய வஞ்சகங்களை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்தி போடுகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்தப்படுகிறோம். யோபுவின் நிலங்களை எல்லாம் இழந்தவற்றை திருப்பி கொடுத்தீரப்பா.
பிள்ளைகளை திருப்பி கொடுத்தீர், சொத்துக்களை திருப்பி கொடுத்தீர், அவனுக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை திருப்பி கொடுத்தீர். இன்னைக்கு இங்க வந்திருக்கிறவங்க எதையெல்லாம் இழந்து வந்திருக்கிறார்களோ அதையெல்லாம் ரெண்டத்தனையாக பெற்றுக்கொள்வார்களாக, இரட்டத்தனையாக பெற்றுக்கொள்வார்களாக. வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசல்களை உண்டாக்கி கொடுக்கிற தேவன், பரலோக ராஜ்யத்திலே எங்களுக்கு ஒரு வாசஸ்தலம் இல்லாதவர்களுக்கு எங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்கி கொடுப்பீராக. இந்த பூமி அனைத்தும் எங்களை விட்டு போனாலும், சொத்துக்கள், சுதந்திரம், சொந்த பந்தங்கள் எங்களை விட்டு போனாலும், எங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் நடைபெற்று உம்மை நோக்கி ஓடி வர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. குடும்பத்தில் சாத்தானால் தடைப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் தடைகள் உடைக்கப்படட்டும், கற்பத்தின் வாசல்கள் திறக்கப்படட்டும், திருமண தடைகள் எல்லாம் உடைக்கப்படட்டும், தொழில்களிலே, வாழ்க்கையிலே, வேலையிலே தொடர்ந்து வருகிற நஷ்டங்கள் எல்லாம் மாறட்டும், பிள்ளைகள் படிப்புக்கு எதிராக இருக்கிற செயல்பாடுகள், சாத்தானின் திட்டங்கள் எல்லாம் மறைந்து ஒளிந்து போகட்டும். அப்பா, எல்லாவற்றிலும் ஜெயம் உண்டாகட்டும். எல்லா குடும்பங்களில் இருக்கிற நோய்கள், வியாதிகள், பாடுகள் எல்லாம் அழிந்து போகட்டும். ஜெயம் கொடுக்கிற தேவன் எங்களோடு இருப்பதற்காக சோதரம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வருகிற செவ்வாய்க்கிழமை 1ஆம் தேதியே வாக்குத்தத்த ஆராதனை, அதில் நீங்கள் உற்சாகமாய் குடும்பமாய் கலந்து கொள்ளும்படி உங்களை